Hi, last video நம்ம என்கேப்சுலேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் இன்டர்ஃபேஸ் அதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லி காட்லினில் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பேசிக்காக நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் டோட்டலாக ஃபினிஷ்ட் ஆகிட்டு. ஸோ நான் இதில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோஸ் என்னன்னா ஃபார் லூப், வைல் லூப், do loop, when, so those kind of control loops, so major control loops, control statements in Kotlin, so in programming. Okay, so if this is இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்லி ஃபார் திஸ் இல்லை. ஸோ ஒன்ஸ் யூ காட் அண்டர்ஸ்டாண்ட் மீன்ஸ் நீங்கள் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி. ஸோ வில் ஸ்டார்ட் வித் இஃப் கேஸ் பேசிக்காக. ஸோ ஓகேங்களா, ஸோ இஃப் கேஸ் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்லி இஃப் கேஸ்னால் என்னென்னா நம்ம வந்து நார்மல் பேசிக் இங்கிலீஷில் இஃப் எதுக்கு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா if this is possible I will do this, if this is possible I will do that, like that. ஸோ அந்த இஃப் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இஃப்க்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் வந்து அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த உள்ள ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பண்ணியிருப்போம்னு அர்த்தம். ஸோ அந்த கண்டிஷன்மெண்ட் அப்ரூவ் ஆகலைன்னா நம்ம இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பண்ணுவோமான்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து இஃப் போடுறேன். ஸோ இஃப்பில் வந்து நான் ஒரு திஸ் நேம், நம்ம நேம் இருக்குல்ல, நேம் இஸ் ஈக்குவல் டு ராஜ். ஸோ இப்போ இந்த நேம் வந்து ராஜா இருந்துச்சுன்னா நான் இங்கே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பேன். என்ன ஸ்டேட்மெண்ட்னா பிரிண்ட் நேம் இஸ் ராஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பிரிண்ட் நேம் வந்து ராஜா இல்லை அப்படின்னா நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நேம் இஸ் நாட் ராஜ் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ தீஸ் டூ ஆர் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், இஃப் கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப்பில் வந்து ஸோ இதில் வந்து நான் இஃப் கொடுத்துட்டு எல்ஸ் கொடுத்து இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகலை, விச் மீன்ஸ் இந்த நேம் வந்து ராஜா இல்லை அப்படின்னா இது பிரிண்ட் ஆகணும்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இது இல்லாமலும் கொடுக்கலாம். நீங்கள் இது இல்லாமல் ஜஸ்ட் இன் கேஸ் ஒன் இஃப் மட்டுமே போதும். ஸோ இது இல்லைன்னா இது பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு எல்ஸ் பிரிண்ட் ஆகாது. உங்களுக்கு இப்போ எல்ஸும் வேணும். ஸோ எனக்கு வந்து இந்த நேம் இல்லைன்னாலும் எனக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்ஸ் போடணும். ஸோ இதே மாதிரி ஐ திங்க் இஃப் கேஸ்னால் இவ்வளோ தான். ஜஸ்ட் ஒரு நம்ம இங்கிலீஷில் இஃப் எதுக்கு யூஸ் பண்ணுவோமோ அதே கான்செப்ட் தான் ஃபார் இஃப். ஓகேங்களா, ஸோ தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த இஃப் ஓகே ராஜா இல்லை, நான் இதே மாதிரி ராஜ் இல்லாமல் இன்னொரு நேம் செக் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது முத்து அப்படிங்கிற ஒரு நேம் செக் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஸோ இதே இஃப் கேஸை நான் அடுத்து போடுவேன். எல்ஸ் போட்டு இஃப் போடணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ்லையே இன்னொரு இஃப் போட்டுக்கலாம். ஸோ மல்டிபிள் இஃப் போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ நான் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து முத்து போடுறேன். ஸோ இப்போ இது வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும் நேம் இஸ் முத்து. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணும், ரெண்டாவது இது இல்லை அப்படின்னா ரெண்டாவது இதை செக் பண்ணும். ஸோ இதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணாவது இதை செக் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் கொடுக்கும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஃப்பில் எனக்கு வந்து இதே நேமில் வந்து வேறு நேம் இருக்குது, மாரிமுத்து இருக்குது, ஜான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லா நேமுமே போட்டுக்கலாம். எல்லா நேமுமே இந்த மாதிரி இஃப் எல்ஸ் போட்டு நிறையா மெனி இஃப் எல்ஸ் போட்டு லாஸ்ட்டில் நீங்கள் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போடணும். ஸோ ஒன்லி இஃப் எல்ஸ்னா உங்களுக்கு வந்து இது எந்த ஸ்டேட்மெண்ட்லேயுமே அது அப்ரூவ் ஆகலைன்னா எல்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே அக்செப்ட் பண்ணும். இந்த எல்ஸுக்கு மேலே இருக்கிற எந்த இஃப் ஸ்டேட்லேயுமே அது வந்து வேலிட் ஆகலை அப்படின்னா எல்ஸ்குள்ளே போயிடும். ஏதாவது ஒன்றில் அது வேலிட் ஆச்சுனாலும் எல்ஸ்குள்ளே போகாது. அந்த வேலிடான அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு அவுட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இஃபோடது. ஓகேங்களா, ஸோ இஃப்லேயே உங்களுக்கு வந்து நீங்கள் ஷார்ட்டாகவும் இஃப் போடலாம். இப்போ கோட்லினில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ இதில் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் தானே. இப்போ நீங்கள் இதை வந்து நான் பிரிண்ட்டில் போடுறேன், ஒரே பிரிண்ட்டில் ஒரு சிங்கிள் லைனில் போடுறேன், பிரிண்ட் எல்என். ஓகேங்களா, ஓகே, ஸோ பிரிண்ட் எல்எனில் இதில் ஒரு சிங்கிள் லைனில் போடணும்னா இஃப் நேம் இஸ் ஈக்குவல் டு ராஜ். ஓகேவா, ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிட்டு நேம் இஸ் ஈக்குவல் டு ராஜ்னு போட்டு அந்த ஸ்ட்ரிங் இங்கே வந்திருக்கு. எல்ஸ் இஃப் முத்துன்னா இந்த ஸ்ட்ரிங் எடுக்கும், எல்ஸ்னா இந்த ஸ்ட்ரிங் எடுக்கும். ஸோ இதுதான் நான் வந்து இதே எக்ஸாம்பிள் நம்ம வந்து சிங்கிள் லைனாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நான் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது அப்படின்னா நான் இந்த ப்ராக்கெட் இல்லாமலே போடலாம். ஓகேங்களா, ப்ராக்கெட் எனக்கு வேணும்னு அவசியம் இல்லை. சிங்கிள் லைனாக இருந்தால் மட்டும். டபுள் லைன் அந்த மற்ற எக்ஸ்ட்ரா லைன்ஸுக்கெலாம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் லைன் ஒன்லி. சிங்கிள் லைனுங்கிறதுனால எனக்கு வந்து உள்ள ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு ஒரே லைனில் இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து எனக்கு இது தேவையில்லை. எனக்கு வந்து ப்ராக்கெட் தேவையில்லை. நம்ம வந்து டேரெக்டாகவே போட்டுக்கலாம் எல்லாமே. ஓகேங்களா.
ஸோ இதே சிம்பிளிஃபைடு இஃபை நான் பிரிண்ட் எல்லுக்குள்ளே டேரெக்டாக ஸ்ட்ரிங் மட்டும் வெளியே வர்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதுதான் சிம்பிளிஃபைடு இஃப். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் இஃப் கண்டிஷன். ஸோ இதே மாதிரி இன்னொன்று கண்டிஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வென் இருக்குது. வென் மீன்ஸ் இஃப் யூஸ்வலி நீங்கள் வேறு ஏதாவது அதர் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்விட்ச் கேஸ்னு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்விட்ச் கேஸுங்கிற கான்செப்ட் என்னென்னா நம்ம இந்த இஃப் எல்ஸ் மாதிரியே இதில் வந்து நம்ம இஃப் எல்ஸ்னு மல்டிபிள் டைம்ஸ் போடுறோம். ஸோ அதில் வந்து அப்படி போட தேவையில்லை. அந்த ஸ்விட்ச்குள்ளே ஒரு கேஸ் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதை வந்து நமக்கு மல்டிபிள் டைம்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் வில் பி லைக் ஒன் டைம் ஐட்ரேஷன் மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அதே தான் இதில் வந்து ஸ்விட்ச் கேஸ் கிடையாது, பட் அதுக்கு பதிலாக எல்ஸ் இஃப், இது வென் கேஸ், வென் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னா இப்போ என்னோடய நேம் வந்து ராஜுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த நேமை வந்து நான் வந்து வென், ஓகேவா, நேம் போட்டேன். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிஷன். ஸோ வென் வந்து இங்கே எந்த வேரியபிளை நான் செக் பண்ணணுமோ அந்த வேரியபிளை இந்த வென்னோட ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளில் வந்து இந்த வேல்யூவோட மேட்ச் பண்ணும். ஓகேவா? ஸோ தென் இதுக்கப்புறம் இந்த வேல்யூவோட மேட்ச் பண்ணும். தென் இந்த ரெண்டு வேல்யூமே இல்லைன்னா இந்த எல்ஸ்குள்ளே போய் இதை பிரிண்ட் பண்ணும். ஸோ இது வந்து உங்களுக்கு இஃப் எல்ஸ் மாதிரியே தான், பட் இதில் வந்து நீங்கள் மல்டிபிள் இந்த மாதிரி இஃப் எல்ஸ் நிறைய யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. நான் இஃப் எல்ஸ் போட்டு இது பண்ணோன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோட் நீங்கள் அடிச்சுக்கிட்டே நிறையா இஃப் எல்ஸ் போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுனா வந்து உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சும். ஒரே இடத்துல கண்டிஷன் போட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறத வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா வேணுங்கிறத வந்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் ஆஃப் வென் எல்ஸ். ஸோ இது வந்து சிங்கிள் லைன் தான் போட முடியுமானா சிங்கிள் லைனில் உங்களுக்கு வந்து இங்கேயும் டபுள் லைன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சிங்கிள் லைன் கோடுங்கிறதுனால நம்ம வந்து அந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் இல்லாமல் போடுறோம். ஃப்ளவர் ப்ராக்கெட்டோட போட்டிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் லைனோட இல்லாமல் உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணாலும் ஃப்ளவர் ப்ராக்கெட் தேவையில்லை. டேரெக்டாக ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி பேராமீட்டரோ வேரியபிளோ அது மாதிரி எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இன்கேஸ் நமக்கு வந்து பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா நம்ம அது பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இது என்ன கான்செப்ட்னா உங்களுக்கு நான் பேசிக் வந்து இதில் முடிச்சுட்டு தென் நம்ம ஆண்ட்ராய்டோட பேசிக் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ வென் கேஸ் இஸ் டன் ஆக்சுவலி. ஸோ வெனில் வந்து நீங்கள் இது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து இன்டிஜர் போட்டுக்கலாம். இன்டிஜரில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப்ரேஷன்ஸ் மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் மாதிரி கண்டிஷன்ஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு 100 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து எனக்கு 50 × 2 போட்டு ஸோ அதோட வேல்யூ என்னன்னு பார்த்துட்டு அதையும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ டேரெக்ட் கண்டிஷன்ஸும் போடலாம். நீங்கள் இப்போ இந்த இதுவே இல்லாமல் எனக்கு இந்த 50 × 2 இது வந்து டேரெக்டாக இஃப் கேஸ் மாதிரி இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னா அதுவும் அந்த கண்டிஷனும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ வெனில் வந்து எனக்கு கண்டிஷன்ஸ் இருக்காது, டேரெக்டாக நான் இங்கே கண்டிஷன் போட்டு அதுக்குள்ளே வேல்யூ போடுவேன். ஸோ ஓகேங்களா? அந்த மாதிரி போடலாம். லைக் சேம் ஆஸ் இஃப் கேஸில் நம்ம எப்படி கண்டிஷன்ஸ் போட்டு உள்ள வேல்யூ போடுறோம், கண்டிஷன்ஸ் போட்டு உள்ள வேல்யூ போடுறோம், அதே மாதிரி உங்களுக்கு கண்டிஷன்ஸ் போட்டு வேல்யூ, அது மாதிரி உள்ள கண்டிஷன்ஸ் போட்டு வேல்யூ நீங்கள் வந்து பேஸாக அந்த வேரியபிள் கொடுக்காம இதோட ரெண்டையும் இப்படி இருந்துச்சுன்னா நான் அந்த மாதிரியும் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வென்னோடது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம்னா டேரெக்டாக நம்ம ஃபார் லூப், வைல் லூப், டூ லூப், ஸோ லூப்ஸ் கான்செப்ட்டுக்கு போயிடலாம். ஸோ லூப்ஸோட பேசிக் ஓவர்வியூ மட்டும் இப்போ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ லூப் வந்து இது வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் வந்து ஒரு கண்டிஷன் இருந்தால் உங்களுக்கு இது நடக்கணும், ஒரு கண்டிஷன் இருந்தால் இது நடக்கணும், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ லூப்ஸுங்கிறப்ப உங்களுக்கு எப்படி வரும்னா ஒரு மல்டிபிள் ஒரு அரே லிஸ்ட். ஆக்சுவலாக we didn't cover array list actually. So this video will see array list. What is array, what is list? ஓகேங்களா? ஸோ அரே அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம டேட்டா டைப் வச்சுருக்கோமா. ஸோ இந்த டேட்டா டைப் மாதிரி அரேங்கிறது ஒரு டேட்டா டைப். ஓகேங்களா? ஒரு கலெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. கலெக்ஷன்ஸ்ங்கிறது ஒரு டேட்டா டைப். ஸோ அந்த கலெக்ஷன்ஸில் என்ன இருக்குன்னா இப்போ நான் இங்கே டபுள்னு வச்சுருக்கேன்னா டபுள் மாதிரியே உங்களுக்கு வந்து நிறையா டபுள்லேயே எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும், ஒரு கியூ ஆஃப் ஐட்டம்ஸ். ஓகேங்களா? ஒரு 10 ஐட்டம் 15 ஐட்டம், ஸோ அது எத்தனை ஐட்டம் வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம். அது வந்து கலெக்ஷன்ஸ். அந்த கலெக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது. அரே இருக்குது, அரே லிஸ்ட் இருக்குது, மியூட்டபிள் லிஸ்ட் இருக்குது, மியூட்டபிள் அரே லிஸ்ட் இருக்குது. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. லிஸ்ட் இருக்குது, லிங்க் லிஸ்ட். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து பேசிக்காக அரேனா என்னென்னு பார்க்கலாம். ஸோ லிஸ்ட்டுனா மோஸ்ட்லி நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நான் ஒரு அரே க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? BMI லிஸ்ட்டுன்னு போட்டு
ஸோ இது வந்து மியூட்டபிள் லிஸ்ட். ஸோ அரே இது வந்து நம்ம நான் மியூட்டபிள் லிஸ்ட்னா என்ன, நார்மல் லிஸ்ட்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப்னு சொல்லியிருக்கோம். ஸோ டூ டிஃப்ரெண்ட் லிஸ்ட் இருக்குது இன் காட்லினில். ஸோ என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் லிஸ்ட் இருக்குது. என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு, மியூட்டபிள் லிஸ்ட்டு. ஸோ லிஸ்ட் மீன்ஸ் என்னென்னா நம்ம வந்து அதில் வந்து ஒன்ஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோன்னா அந்த வேல்யூ வந்து நம்ம ரிமூவோ ஆடோ எடிட்டோ பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து மியூட்டபிள் லிஸ்ட். நார்மல் லிஸ்ட். மியூட்டபிள் லிஸ்ட்னால் அதில் இன்சைடில் இருக்கிற வேல்யூ வந்து ஆட், எடிட் அது எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அரேனா என்ன, அரே லிஸ்ட்னா என்ன, மியூட்டபிள் லிஸ்ட்னா என்ன. ஸோ தென் அது முடிச்சுட்டு நம்ம லூப்ஸ் போயிடலாம். ஃபார் லூப், ஒயில் லூப், டூ லூப். ஸோ லூப்ஸ் பிகாஸ் அரே தெரியாமல் நம்ம லூப்ஸ் போகிறது வந்து ஒரு பிளைண்ட் ஃபோல்ட் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அரே ஃபினிஷ் பண்ணிவிட்டு தென் லூப்ஸ் போகலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.